சொல்றாரு, இல்ல, I found the answer. எனக்கு இப்ப பதில் கிடைத்து விட்டது. என்னால முடியாத ஒரு நிலையிலே என்னன்னா 8ஆம் அதிகாரம் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் சொல்லுது, இதை செய்யாதே, அதை செய்யக்கூடாது, எது செய்ய வேண்டியது என்ன எல்லாம் சொல்லுது. ஆனா அதை நான் செய்யறேன். இப்படி இருக்கும்போது நான் தண்டிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறேன். எனக்காக ஒருவர் மனுஷனாய் வந்தார். என்னால் செய்ய முடியாததை அவர் செய்யும்படி தேவன் மனு அவதாரம் எடுத்தார். காதுள்ள கேளுங்க, தேவன் கடவுள், தேவன் ஆண்டவர் ஒரு பாம்பு அவதாரம் அல்ல, சிங்க அவதாரம் அல்ல, அல்லது ஒரு பறவை அவதாரம் அல்ல, மனு அவதாரம் எடுத்தார். மனுஷனாக இந்த பூமியில உங்களைப் போல என்னைப் போல அவர் வந்தார். அவர் யார் தெரியுமா? யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை யார்? அந்த தேவன், வார்த்தையாகிய தேவன். அந்த வார்த்தையாகிய தேவன் உருவம் இல்லாதவர். அவர் மாம்சத்திலே நம்மை போல இந்த உலகத்தில் வந்த காரணம் என்றால், எந்த பாவம் என்னை பிரித்து வைத்ததோ, எந்த பாவம் என்னை தண்டிக்க சொன்னதோ, எந்த பாவத்தினாலே என்னால் செய்ய முடியவில்லையோ அதை அவர் செய்து முடிக்கும்படி என் இடத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கான ஒரு பிராயச்சித்தம், ஒரு பரிகாரம் செய்யும்படி அவர் மனிதனாக வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றும்படி என் நிமித்தம் பாவத்தினாலே அந்த பாவம் அவர் சரீரத்திலே தண்டிக்கப்பட்டது. ஆகவே வேதம் சொல்லுது, உனக்கு இனி தண்டனை இல்லை. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? எப்படி நான் மாற முடியும்? என்னால மாற முடியுமா? இனி நீ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி நடப்பது, ஆவியின்படி நடப்பது. எல்லாம் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். மாம்சத்தின்படி என்பது பிசிக்கல் சென்சஸ், ஆவியின்படி நடப்பது வசனத்தின்படி நடப்பது. அப்ப மாம்சத்தின்படி நடப்பது என் கண்ணில் பார்க்கிறேன், என் காதுல கேட்கிறேன், என் சரீரத்தில் உணர்றேன், கண்ணால பார்த்தேன். இப்படி நான் நடக்காம, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நான் பார்த்ததை பேச சொல்தா, நான் விசுவாசத்தை பேச சொல்? என்னை குறித்து வேதம் சொல்லுகிறது, என் பார்க்கிறேன், என் உடம்புல வியாதி இருக்குது, அதை பேசணுமா? இல்ல வேதம் சொல்லுது நான் சுகமானேன்னு சொல்லுதே, அதை பேசணுமா? நான் எதை பேசுறது? எதை பேச போறேன்? இல்ல மாம்சத்தின்படி நடக்காம, மாம்சத்தின்படி சிந்திக்காம, நான் சொல்றபடி நீ யோசினா உனக்கு சமாதானமும் ஜீவனும் உண்டாகும். ஏன் அப்படி பேசினா என்ன வரும்? அவர் சொல்ற, உனக்கு வழி திறக்கும். நான் உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். நான் உனக்கு ஐடியா கொடுப்பேன், ஒரு ஆலோசனை. I tell you one counsel from God. An idea can change your own life. ஒரே ஒரு ஐடியா உன் வாழ்க்கையை மாத்திடும்.